யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் பாவங்களை உணர்த்தும்படியான உபதேசங்களை கேட்கும்போது உணர்ந்து கண்ணீர் விடுவதும் மனம் வருந்துவதும் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதுமாக இருப்பார்கள். அது அந்த பிரசங்க வேளைகளில் மட்டுமே அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும். ஆனால் அது உண்மையான கிறிஸ்தவ அனுபவம் இல்லை. தேவன் வல்லமையான ஊழியர்கள் மூலமாக பாவங்களை உணர்த்துவது உண்மை. இருப்பினும் உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரோ ஒரு தெய்வ ஊழியரால் என்றோ ஒரு நாள் கண்டித்து உணர்த்தப்படும் வரை தங்களின் தவறுகளையும் பாவங்களையும் உணராமல் இருக்க முடியாது. உண்மையாக நாம் மனம் திரும்பினால் நாம் தேவ ஆவியினால் நமக்குள் நம்முடைய பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுவதை உணர முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தீர்க்கதரிசிகளால் ஜனங்களின் பாவங்கள் சுட்டிக்காட்டப்படும் நிலைமை இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்குள் வாசமாய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே அந்த பணியை செய்கிறார். எனவே சிறிய தவறோ பெரிய தவறோ அவை நடக்கும் போதே நடந்த பின்போ பரிசுத்த ஆவியானவர் அதனை உடனடியாக நமக்கு உணர்த்துவார். அப்பொழுதே அதனை ஏற்று நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.